மலேசியாவில் இணையதள விற்பனை தீவிரமடைந்திருக்கிறது. குண்டூசி முதல் விலை உயர்ந்த பொருள்கள் வரை இணையம் வழி பலர் வியாபாரம் செய்ய தொடங்கிவிட்டனர். குறிப்பாக டிக்டாக் செயலி பல வியாபாரிகளை உருவாக்கி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். கண்ணால் காண முடியாத உருவமில்லாத காற்றை கூட மலேசியாவில் சிலர் விற்க துணிந்து உள்ளனர் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், கடற்கரை காற்று விற்பனைக்கு வந்திருக்கிறது. 50 சென்ட் தொடங்கி 50 ரிங்கிட் வரையிலும் கடல் காற்றுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து, தென்கொரியா போன்ற நாடுகளில் சுத்தமான காற்று இணையத்தில் விற்கப்படுகிறது என்று கேட்டிருப்போம். இப்போது மலேசியாவும் அதில் இணைந்துள்ளது. யார் இந்த கடல் காற்று வியாபாரிகள்? வெளிநாட்டோட தாக்கம் தான் நான் சொல்லுவேன். இந்த ஈவன் தான் டிக்டாக் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 21 பேர் அதை காற்றை வாங்கியிருக்காங்க. அவங்க எதை நினச்சி வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பார்க்கணும்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க. பட் அது ஒரு வேஸ்டான ஒரு பொருளாக தான் நான் நினைக்கிறேன். பிஸ்னஸ் உமனா இந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி காற்று விற்கப்படுது அப்படின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் முழு உழைப்பை போட்டு நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும்போது இவர் ஒரே நல்ல மக்களோட முழு கவனத்தையும் அவர் பக்கத்து இழுத்துருக்காருன்னா டெஃபினெட்லி இது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கணும். நான் ஒரு 50% ஆன்லைன் பர்ச்சேஸ். நான் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே ரிவ்யூ, ரேட்டிங், கமென்சேஷன் இந்த மாதிரி பார்த்துட்டு தான் நான் எப்பயுமே வாங்குவேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஒரு பொருளை தொட முடியுதா, ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்றத தான் வாங்குவேன். ரொம்ப ஃபனியா போயிட்டு இருக்கு. அமங் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்க பேசும்போது அது ரொம்ப ஃபனி ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா யார் காத்து வைப்பா. ஸோ காத்துன்றது ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆஃப்கோர்ஸ் காசு கொடுத்து வாங்கணுன்றதை நான் கண்டிப்பா பண்ண போறதில்லை. வெறும் நினைவுகளை மட்டுமே தரப்போகும் இந்த கடற்கரை காற்று இப்போது விற்பனையில். நாளை கண்ணுக்கு தெரியாத இப்படிப்பட்ட பல பொருள்கள் விற்பனைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. செய்திக்காக லோவிஷினா.